இவர்கள் பெண்கள் என்பதற்காக குறிவைக்கப்பட்டு அவர்களுக்கு செய்யப்படுகின்ற துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் நாங்கள் தவிர்க்க முடியாமலே இந்த இணையதளத்தை நாங்கள் பாவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது வங்கி சேவை, தொழில் வாய்ப்புகளை பெறுகிறது. எங்கே நாங்கள் பிளவுகிறோம் என்று சொன்னால் இதை நாங்கள் பகிரோனும் எதை பகிரக்கூடாது என்ற அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கு. பேசுபொருளாக இருக்கின்ற எண்ணிம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடைபெறுகின்ற இந்த வன்முறை பெண்களுக்காக தனி ஒரு நீதிமன்றங்களை உருவாக்குங்கள். குறைந்தபட்சம் இந்த அரசாங்கத்தில் பெண்கள் சிறுமிகளுக்காக தனி ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குங்கள். அவர்களுடைய விடயங்களை கையாளுங்கள் என்று சொன்னால் தொழில்நுட்ப ஒரு வாய்ப்பு தந்துள்ளது. மெட்டா பிஸ்னஸ் சூட் தங்களோட வியாபார விடயங்களை ஒரு தளத்திலே அவர்கள் ஹேண்டில் பண்ணலாம். அப்போ மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் மெசேஞ்சர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பெரிய நிறுவனங்கள் கோஆப்ரேட் சங்கத்தை இருந்தாங்க. அவைகளுக்கு எதிராக எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி அதனை எங்களை அறியாமலே நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அக்ரியை ட்ரீட் பண்ணுறாங்க. தொழில்நுட்ப ஒரு வாய்ப்பு தந்துள்ளது. மெட்டா பிஸ்னஸ் சூட் தங்களோட வியாபார விடயங்களை ஒரு தளத்திலே அவர்கள் ஹேண்டில் பண்ணலாம். அப்போ மெட்டா பிஸ்னஸ் சூட்டில் மெசேஞ்சர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இல்லத்திரலியல் குற்றங்கள் தொடர்பான ஒரு சட்டம் ஒன்றும், அதுக்கு பிறகு கணனி குற்றங்கள் தொடர்பான சட்டம் ஒன்றும் உருவாக்கப்பட்டு இருந்தது. எங்களோட விஷயத்தை எங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் பார்த்து கொண்டு இருக்குது. அதனால எங்களுக்கு தெரியாது. அவை பாவிக்கிற ஒரு பெரிய ஒரு பிள்ளை என்னென்னா, இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் ஒரு இமெயில் பார்க்கணும். இந்த சைபர் கிரைம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு என்பது இலங்கையில் மிக அண்மை காலம், சொற்ப காலமாகத்தான் இது இருக்கின்றது. அதாவது 2 வருட காலமாகத்தான் இது இருக்கின்றது தான் கூறணும். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சனிக்கிழமை மாலை வேளையில் எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலிருந்து நாளிலும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் எது சரியது பிள்ளை நிகழ்ச்சியிலே சமகாலத்தை ஒட்டிய விடயப்பரப்பை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம். அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் அது சார்ந்த கருத்தியல்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் களமாக எது சரியது பிள்ளை நிகழ்ச்சி உங்களிடம் வருகிறது. இன்றும் நாங்கள் அவ்வாறான ஒரு முக்கியமான விடயப்பரப்பை நோக்கித்தான் நகரப்போகிறோம். குறிப்பாக இந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்பது, அந்த தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை வைத்து செய்யப்படுகின்ற மோசடிகள், வன்முறைகள், இது சார்ந்த விடயப்பரப்பு சமூகத்தில் பேசுபொருளாக இருந்தாலும் கூட அதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விடயப்பரப்பை நோக்கித்தான் இன்று நாங்கள் பயணிக்கப் போகிறோம். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் என்பது தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம். ஆனால் அதனுடைய வடிவங்கள் தான் மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி அந்த வன்முறைகள் நீடித்து கொண்டே இருக்கிறது. இப்போது நாங்கள் இதை சுட்டிக்காட்டக்கூடிய விடயமாக இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி, இல்லாவிட்டால் எண்ணிம தொழில்நுட்ப வன்முறை என்று சொல்கிறார்கள், இந்த விடயங்களை பயன்படுத்தி பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள், வன்முறைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த விடயம் சார்ந்து ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வழங்க வேண்டும். அமைதியாக நாங்கள் இருந்துவிட முடியாது. இது ஒரு தனிப்பட்ட விடயமாக இதை பார்த்து விட முடியாது. ஆகவே இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வையும் இது சார்ந்த கருத்தியல்களையும் நாங்கள் கடத்தி கொண்டு போக வேண்டிய தேவை என்பது எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. தனியே இது ஒரு தனிப்பட்ட ஒருவனுடைய பிரச்சனையாக நாங்கள் அதை பார்க்க முடியாது. இது ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனையாகத்தான் நாங்கள் அதை நோக்க வேண்டி இருக்கிறது. இவ்வாறான விடயப்பரப்பை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் ஐநா ஒரு விடயத்தை அமுல்படுத்தியிருந்தது. கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி பெண்களுக்கு எதிரான வன்முறை தினமாக இருக்கிறது. அதேபோன்று டிசம்பர் 10ஆம் தேதியை நாங்கள் பார்த்து கொண்டால் மனித உரிமைகள் தினமாக இருக்கிறது. இந்த இடைப்பட்ட 16 நாட்கள் கொண்ட இந்த காலத்திலே இவ்வாறான விடயங்களை விழிப்புணர்வை செய்யும் நோக்கோடு இந்த ஆண்டு இதனுடைய பேசு பொருளை ஆரம்பிக்கும் முகமாக இந்த செயற்திட்டம் ஆர்வமாக இருக்கிறது. இது தனியே ஒரு தொலைக்காட்சி விவாதமாகவோ அல்லாவிட்டால் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவோ இதை நாங்கள் கடந்து விட முடியாது. இது பல தரப்பட்டவரை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. பல தரப்பட்டவர்கள் அதற்கு பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். கணினித்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், தொழில்நுட்பத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சந்தைப்படுத்தல் துறையில் இருப்பவர்களாக இருக்கலாம், சட்டத்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், பல்வேறுபட்ட திணைக்களங்கள், இவை அனைவருக்குமே இந்த பொறுப்பு என்பது இருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சு
இந்த ஐநாவினுடைய கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியிலும் அதே போன்று அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் முகமாகவும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான இந்த எண்ணிம தொழில்நுட்ப வன்முறையை தடுப்பது எப்படி, அதை எவ்வாறு நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற விடயம். வருடத்திலே மில்லியன் கணக்கான பெண்கள் இதனால் பாதிக்கப்படுவதாக ஐநா அறிக்கை சொல்கிறது. ஆகவே இதை நாங்கள் எப்படி தடுக்க வேண்டும், ஒவ்வொருடைய பொறுப்பு. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறுகின்ற இந்த விடயத்தை நாங்கள் எப்படி கையாளப் போகிறோம் என்ற விடயத்தை தான் இன்று எது சரி எது பிழை நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப் போகிறோம். குறிப்பாக சமகாலத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்றபடியினால் இந்த துறை சார்ந்த நால்வரை இன்றைய எது சரி எது பிழை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். அதில் ஒருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ வணிக கற்கைகள் பீடத்தினுடைய சந்தைப்படுத்தல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி திருமதி டிலோஜினி சங்கரதாஸ் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். மற்றும் ஒருவர் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கணனி விஞ்ஞானத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜே சமந்தா சாரணி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். மற்றும் ஒருவர் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்கள். வணக்கம். மற்றும் ஒருவர் சமூக ஆர்வலர் அதே போன்று வளவாளர் வைதேகி நரேந்திரன் அவர்கள். வணக்கம். இந்த நால்வரோடும் இன்றைய எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியிலே நாங்கள் பயணிக்கப் போகிறோம். ஒரு சின்ன ஒரு மன கசப்பு, ஆண்கள் இதிலே கலந்து கொண்டு அதை பற்றி பேச வேண்டும் என்பது ஒரு விடயமாக இருந்தாலும் கூட நால்வருமே பெண்களாக சரி, நான் தனி இருப்பதனால் அதில் ஒரு சிறு மகிழ்ச்சி இருக்கிறது. முதலிலே நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய சந்தைப்படுத்தல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளரிடமிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பெண்களுக்கு சிறுமிகள் இவர்களுக்கான எண்ணிம தொழில்நுட்பத்துறை சார்ந்த வன்முறை என்றால் என்ன, அது ஏன் இப்போது அதிகமாக முக்கியத்துவ பொருளாக பேசப்படுகிறது? கடந்த பல ஆண்டுகளாக நாம் பேசிக்கொண்டு வருகின்ற ஒரு பெரிய ஒரு தலைப்பு செக்ஷுவல் அண்ட் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ். பாலியல் அண்ட் பால் நிலை அல்லது பால் சமத்துவம் அடிப்படையிலான ஒரு வன்முறை பற்றியது. ஆனால் கடந்த ஓரிரு வருடங்களாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, நீங்கள் சரியாக கூறியிருந்தீர்கள், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் இன்றைய டாபிக் அதுதான். இந்த டாப்பிக்கில் இந்த சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்றால் என்னென்று நான் சொல்ல விளைகிறேன். அதாவது இது இணையம் அல்லது மொபைல் டெக்னாலஜி, ஆகவே ஒட்டுமொத்தமாக எண்ணிம டிஜிட்டல் இந்த ஊடகங்கள் சார்ந்ததாக, குறிப்பாக சோஷியல் மீடியா என்று கூறப்படுகின்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக இவர்கள் பெண்கள் என்பதற்காக குறிவைக்கப்பட்டு அவர்களுக்கு செய்யப்படுகின்ற துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், கட்டாயப்படுத்தல்கள், அவதூறுகள், இவ்வாறான அனைத்து வகையான செயற்பாடுகளை நாங்கள் சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்று கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் கேட்டவாறு ஏன் இந்த டாபிக் இப்ப நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்குது என்று சொன்னால் இதுதான் காரணம். நவீனம், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. நான் பின்னராக கதைக்கும் பொழுது சொல்லுகின்றேன், நான் சந்தைப்படுத்தல் துறையை சார்ந்தவர். ஆகவே சந்தைப்படுத்தலுக்கு கூட இந்த மகளிர்கள், சிறு முயற்சியாளர்களாக காணப்படுகின்ற மகளிர்கள் இந்த டிஜிட்டல் எண்ணிம இந்த தொழில்நுட்பத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒரு நிலை ஒரு புறம் காணப்படுகின்றது. சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்ற ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை ஒரு புறம் காணப்படுகின்றது. ஆகவே இந்த தலைப்பு கட்டாயம் பேசப்பட வேண்டிய தலைப்பு. இறுதியாக ஒரு சிறிய ஒரு விவரம். ஐநாவின் ஒரு ரிப்போர்ட், ஒரு அறிக்கையில் நான் பார்த்தேன், 3 பெண்கள் ஒரு இடத்தில் கூடியிருந்தார்களே, ஆனால் அதில் ஒரு பெண்மணி கட்டாயம் ஏதோ ஒரு வகையான ஜெண்டர் பேஸ் வயலன்ஸுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. அப்ப ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்று நாங்கள் பேசும் பொழுது இவ்வாறு என்றால், தற்காலத்தில் சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸின் அளவு நிலை எவ்வாறு காணப்படும் என்பது உங்கள் அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் உங்களிடம் வருகிறேன். வைதேகி நரேந்திரன் அவர்கள், ஒரு பெற்றோராக, ஒரு சமூக ஆர்வலராக உங்களுடைய கருத்துக்கள் இது சார்ந்த விடையப்பரப்பை நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவர், பேசி வருகின்ற ஒருவர். இப்போது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படுகின்ற இந்த வன்முறைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது யாரால் நிகழ்த்தப்பட, எதற்காக என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எவ்வளத்துக்கு நாங்கள் இந்த நிஜமான உலகத்தில் என்ன விதமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோமோ, எவ்வளவு வாய்ப்புகளும் எவ்வளவு எங்களுக்கான ஒரு மறுப்புகளும் எப்படி நிஜ உலகத்தில் இருக்குதோ அதே மாதிரி தான் இப்போ மெய்நிகர் உலகமும் இருக்குது. அப்போ ஒரு பெண்ணாக இருக்கல அந்த பெண் வெளியிடத்துக்கு தன்னுடைய ஒரு அன்றாட பணிக்காக போகலாம். ஒரு சிறுமி அல்லது மாணவி 18 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் தனக்கான வேலைகளை தானே போய் செய்கிற ஒரு மாதிரி நிஜ உலகத்தில் இருக்குது. அது இன்றைக்கு
ஓரளவுக்கு வந்து அது எல்லாருக்குமே இந்த சோஷியல் மீடியான்றது இந்த மாதிரியான இணையதள பாவனை என்றது தேவையாகவே கருதப்படுகிறது. இதில் இவர் தான் பாவிக்க வேணும், இவர் பாவிக்கக்கூடாதுன்ற அளவே இல்லை. நீங்கள் ஒரு வங்கி சேவைக்கு போகிறதா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வேலை தளத்துக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு தேவையான அந்த விவரங்களை கொடுக்கல. இப்போ ஒரு வேலைக்கு நாங்கள் போகிறதா இருந்தாலும் எங்களோட லிங்க்டின் முகவரியை கேட்கினோம், உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறீங்களா, என்ன இதுக்குறீங்க. இப்போ நாங்கள் தவிர்க்க முடியாமலே இந்த இணையதளத்தை நாங்கள் பாவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது வங்கி சேவை, தொழில் வாய்ப்புகளை பெறுகிறது. என்னுடைய செல்ஃப் மார்க்கெட்டிங்குக்கு நான் வந்து ஒரு கருத்துருவாக்கியாக இருந்தேன், ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் நான் என்ன மார்க்கெட் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா இணையதளங்களும் சமூக வலைத்தளங்களும் வந்து இன்றைக்கு வந்து ஒரு நல்ல தொழில் முயற்சியாளருக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது பணத்தை வழங்குது. இப்போ வெவ்வேறு நிறுவனங்களாக இருக்கட்டும், எங்களுக்குரிய அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரியான காசு வரைக்கல, அது வந்து ஒரு நல்ல தொழில் வாய்ப்பாகவும் இருக்கல. இது எல்லாராலையும் பாவிக்கப்படுது. அப்போ இந்த பாவிக்கப்படுகின்ற இந்த இணையதளங்கள் எப்படி ஒரு பெண் வந்து ஒரு பஸ்ஸில் போகக்குள்ள ஒரு வன்முறையை எதிர்கொள்கிறாவோ, ஒரு பாடசாலை சிறுமி எப்படி பஸ்ஸில் போகக்குள்ள ஒரு நெருக்கிட்ட ஒரு வன்முறையை ஏற்படுத்துகிறோம், அதே அந்த க்ரௌடட் வந்து இன்றைக்கி மெய்நிகர் உலகத்தையும் அந்த க்ரௌட் இருக்குது, அந்த வன்முறை அங்கே நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இதை நாங்கள் ஒரு வாதம் இருக்கலாம், எல்லாருமே ஒரு ஈஸியாக சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் வந்து இது நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறபடியாக தானே இது நடக்குது, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. அது தேவை, கட்டாயம் தேவை. இப்போ தனியாக சோஷியல் மீடியா இல்லை, இந்த உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இன்றைக்கு எங்களை ஆட்சி செய்து கொண்டு இருக்குது. இனி போக ஏஜிஐ என்று வருது, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு அடுத்தடுத்த கட்டத்தில் போகக்குள்ள எங்கள் எல்லாருக்குமே தவிர்க்க முடியாத ஒரு பாவனை தளமாக இது வரைக்குள்ள எப்படி ஒரு பிள்ளை அந்த காலத்தில் வீட்டை விட்டு இறங்கி ரோட்டில் நடந்து போகக்குள்ள ஒரு வன்முறையை எதிர்கொண்டாகும். நான் சொல்கிறது 60-70 வருடங்களுக்கு முதல். இன்றைக்கி அந்த பிள்ளை எப்படியோ ஒரு சோஷியல் மீடியாவில் போய்த்தான் ஆக வேண்டும். அப்படி போகல அந்த காலத்தில் எப்படி எங்களுக்கு ஃபிசிக்கலான வயலன்ஸ் நடந்துச்சோ இந்த வயலன்ஸ் நடக்கத்தான் போகுது. அதை நாங்கள் எப்படி கையாள போகிறோம், எங்களோட பொறிமுறை அதுக்கு என்ன பதில் வச்சிருக்குது அந்த வன்முறைகளுக்குன்றதை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து அந்த விடயங்களை பேசலாம். நான் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கணினி விஞ்ஞான துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் சமந்தா சாரணியிடம் இருக்குது. இதில் மிக முக்கியமான பங்களிப்பு உங்களிடம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். கணினித்துறை சார்ந்த விடயம் என்ற அடிப்படையினால் உங்களிடம் அந்த விடயம் இருக்குது. பொதுவான விடயங்களை பேசுவதற்கு முதலிலே இந்த வன்முறை தொழில்நுட்பத்துறை சார்ந்து ஏற்படுகின்ற வன்முறை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதை எப்படி கையாளலாம் என்று நீங்கள்? எல்லாரும் சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா தங்களை மார்க்கெட் பண்ணலாம். அதனால எவ்வளோ விஷயம் அவை செய்து கொண்டிருக்கீங்கன்னா, ஆனால் எங்கே நாங்கள் பிளவிடுறோம் என்று சொன்னால் எதை நாங்கள் பகிரோனும் எதை பகிரக்கூடா என்ன அந்த விழிப்புணர்வு வந்து குறைவாக இருக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும் எங்களோட ப்ரைவேட்டான டேட்டா எதை நாங்கள் மெட்டாக்கிட்ட சொல்லலாம். உதாரணமாக எனக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா அதை நான் எல்லாருக்கும் போய் சொல்லி கொண்டிருக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு ஒரு அந்தரமா இருக்கு. ஆனா அதையே நாங்க சோஷியல் மீடியாண்டோடனே அதை நாங்க மறந்துடுறோம். அப்ப நாங்க அதை தெரிவிக்கிறோம், ஒரு வீடியோவாவோ போஸ்டாவோ இதோ உண்டு, அதை நாங்க பகிர தொடங்குறோம். அப்ப அப்படித்தான் நோமலா நாங்க இப்படியான வன்முறைகள் வந்து 2 விதமா நடக்கும். ஒன்று வந்து கம்ப்யூட்டரை ஆயுதமா பயன்படுத்தி, அதாவது அவை பார்க்குற ஃபோனாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன பென் டிரைவாக இருக்கலாம், அல்லது அன்றாடமாகவே பாவிக்கிற வாகனங்களாக இருக்கலாம், அதுகளை ஒரு அவையோட தகவலை திருடக்கூடிய மாதிரி ஏதாவது மென்பொருள்களை அதுல வந்து பதிவு செய்து செய்வீங்க. அது சொல்றது திட்டமிட்டு அது வந்து நாங்க ஒரு ஷாப்பிங் மால்ல நடக்கலாம், அல்லது நாங்க ரோட்ல நடந்துட்டு போய்க்க ஒரு பென் டிரைவை பாக்குறோம், அதை தூக்கி ஒருக்காங்க லேப்டாப்ல கொள்வதால நடக்கலாம், அல்லாட்டி SMS-க்குள்ளால வரலாம், இமெயிலுக்குள்ளால வரலாம். ஆனா அது வந்து அது கம்ப்யூட்டர் வந்து அங்க ஒரு ஆயுதம். இன்னொன்று கம்ப்யூட்டரை டார்கெட் பண்ணி செய்வீங்க. அது எந்த டேட்டா அது வந்து கூட யாருக்கு நடக்கும்னா கொஞ்சம் பிரபலமா இருக்கிற ஆக்களுக்கு, அல்லது மக்களால கூட விரும்பப்படுற ஆக்களுக்கு. அவை மூலமா இதை அதோட பரப்ப யோசிப்பாங்க, ஏன்னா அவதான் அங்க டார்கெட். இப்ப இவைக்கு சொன்னா இவை மெட்டாக்களோட பகிர்ந்தா அது வந்து கூட எல்லாருக்கும் போய் சேரும். இந்த 2 விதம் தான் நடக்கிறது. அப்ப எங்களுக்கு எங்களோட மக்களுக்கு தேவை என்றா நாங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னுக்கு அதை யோசிக்கணும். ஏதோ ஒரு அவசரத்துல நாங்க செய்யறோம்னா அந்த அவசரம் வந்து
எங்களோட சமூக வலைத்தளங்கள்ல இருக்கவே கூடாது. அந்த அவசரம், உங்களுக்கு ஒரு அவசரத்துல ஏதோ ஒரு போஸ்ட் பண்றீங்க, அவசரத்துல நீங்க ஏதோ ஒரு வங்கிக்கு ஏதோ நிதி ஒன்று அனுப்புறீங்கன்றது வந்து அதுதான் எங்களுக்கு அந்த பின்பக்கத்துல எங்களுக்கு தெரியாத முகம் தெரியாத ஆட்களுக்கு கிடைக்கிற அந்த லூப்பை நாங்க சொல்றாங்க. அந்த பாயிண்ட் அவையோட எங்களோட வீக்னஸ், அது வந்து எங்களோட ஒரு அவசரம், எங்களோட ஒரு தேவை, அது வந்து அவைய எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க எப்ப உங்களுக்கு அது நடக்கும். நாங்க என்னைக்குமே மறக்க கூடாது. நான் ஒரு கணனி துறையில இருக்கிறதால சொல்றேன், எங்களை இன்னொரு ஆள் பார்த்து கொண்டேதான் இருக்குது. ஏன்னா நாங்க எல்லாருமே இன்டர்நெட்ல வெப்பில் இணையத்துல இருக்கிறோம், எவ்வளவு விதமான சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிறோம், ஒவ்வொன்றையும் வித்தியாசமான எங்களோட இயல்பை பகிர்ந்து கொள்றோம். இப்ப நான் ஒரு இந்த வேலை சம்பந்தப்பட்டனா லிங்க்டின்ல போடுவேன், அதுவே இந்த ஃபேமிலி சம்பந்தப்பட்டது நான் ஏதோ ஒரு கொண்டாட்டம் செய்தேன்னா ஃபேஸ்புக்ல போடுவேன். இது ஒவ்வொன்றுமே எங்களோட வித்தியாசமான விஷயத்தை நாங்க பகிர்ந்து கொள்றோம். ஆனா எங்களோட விஷயத்த எங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் பார்த்து கொண்டு இருக்குது. அந்த ஆள் எங்களுக்கு தெரியாது, அவர் தெரிஞ்ச ஆள் இல்லை, எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆள் இல்லை, எங்களோட பிறந்த ஆள் இல்லை, எங்களுக்கு தெரியாது. அதை நாங்க மறக்க கூடாது எப்பவுமே. அப்ப அவருக்கு தெரியும், அந்த ஆளுக்கு தெரியும் இந்த ஆள் ஏதோ செய்து கொண்டு இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தேவை வரும், அவர் காத்து கொண்டிருக்கிற பகிரங்கமாக எங்களுடைய தகவலை நாங்கள் வெளியிடுகிறோம். நாங்க மறந்துடும், அந்த தகவலை கொடுக்கிறோம் என்றது மறந்துடுறோம். அதை ஒரு ஆள் பாக்குறார் என்றது இப்ப வந்து நாங்க நினைக்கிறது கூட கம்ப்யூட்டரால கண்டுபிடிக்க இயலும். அந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துட்டு நாங்களே சிறுவில யோசிச்சிருப்போம், இதெல்லாம் நினைச்சுனா என்ன இந்த வீடியோ இந்த போன் இன்றைக்கு வருதுன்னு, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு. அப்ப நாங்கள் தான் கவனமா இருக்கணும். ஆனா இந்த விதத்துல வருதுன்றது நான் பிறகு என்னென்ன மாதிரி என்றதை நான் பிறகு பகிர்ந்து கொள்றேன். சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்கள், பொதுவாக பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் என்பது காலகாலமாக இருக்கிற ஒரு விடயம். அது தொடர்பாக போராடி கொண்டிருக்கிறோம். சட்டத்துறை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த பேசுபொருளாக இருக்கின்ற எண்ணிம தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடைபெறுகின்ற இந்த வன்முறை துஷ்பிரயோக விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஒரு சட்டத்துறை சார்பானவராக? சட்டங்கள் அநேகமாக உருவாக்கப்படுகிறது குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும், ஏதாவது ஒரு பிரச்சனை விரியக்கில் காலத்துக்கு காலம் அந்த பிரச்சனையை மையமாக வச்சு தான் சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது வளர்முக நாடுகளில் எப்படி இந்த சட்டங்கள் தொழிற்படுகின்றது, வளர்ச்சியடைந்த நாடுகளில் எப்படி இந்த சட்டங்கள் தொழிற்படுகிறதுன்றது தான் நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாருக்கும் பொதுவாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் பெண்கள் சிறுமிகள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான சமவாயங்கள் இருக்கின்றன. அதை அநேகமான நாடுகளில் ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்தந்த நாடுகளில் இருக்கிற அந்த சட்டவாக்க கழகங்கள் ஊடாகத்தான் அந்த நாடுகளில் இருக்கிற நீதிமன்றங்கள் அந்த சட்டங்களின் தொழிற்பாடுகள் கூடுதலாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் இருந்த சட்டங்களில் அநேகமாக பெண்களுக்குரிய வன்முறைகளை தடுக்கிற முகமான சட்டங்கள் தான் மேலத்திய நாடுகளில் காணப்பட்டு கொண்டு வந்திருந்தது. கிழத்திய நாடுகளில் 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குடும்ப வன்முறைகள் தொடர்பான விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்ட அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது எங்களுக்கு இடையில் இந்த பேசு பொருளாக வந்திருக்கிறது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி. நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த உலகத்தையே எங்களோட உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வர மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை முறைமா போய்கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தற்பொழுது இது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாகவும் குற்றங்கள் இதன் மூலமாக நடைபெறுகிறதாக இருக்கிறதால இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுல பல்வேறுபட்ட சவால்கள் காணப்படுகின்றனதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இதில் இருந்தவர்கள் அனைவருமே இந்த துறைகளோட மிகவும் ஒரு ஆளுமையான ஆட்களாக இருக்கிறதால அவர்கள் கூறின விடயங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த தரவுகளை நாங்கள் எங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் என்று சொல்லப்படுகிற தரவுகளை நாங்கள் ஒரு பகிரங்கப்படுத்துகின்ற பொழுது அது பல பேரால் மிஸ்யூஸ் பண்ணப்படுகிற ஒரு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. ஆகையால் அரசுக்குத்தான் எந்த நாட்டு அரசாங்கமாக இருக்கலாம் அந்த அரசுக்குத்தான் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிரஜையை அல்லது அந்த சிட்டிசனை பாதுகாக்கின்ற ஒரு கடமையாக இருக்கின்றது. ஆகையால் காலத்துக்கு காலம் அரசாங்கங்கள் அந்த குற்றங்களை தடுக்கிற முகமாக சட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும். நான் இந்த விடயத்தில் இலங்கை தொடர்பாக இதில் ஆராயப்பட வேண்டியது முக்கியமாக இருக்கும் என்று சொல்லி நான் என்னுடைய இந்த அறிமுகத்தில் மேலோட்டமாக சொல்லி போட்டு போக விரும்புகிறேன். நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையில் 1995ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் கணனி தொடர்பாகவோ அல்லது இலத்திரனியல் தொடர்பாகவோ எந்த விதமான சட்டங்களும் உருவாக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த 95ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய இலங்கை தண்டனை சட்ட கோவையில் தான் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இடையிலே ஏதாவது குற்றங்கள் நடைபெற்றால் அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெற்றால் அதற்குரிய தண்டனைகள்
குறிப்பிடப்பட்டு இருந்தது. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு இலத்திரனியல் குற்றங்கள் தொடர்பான ஒரு சட்டம் ஒன்றும் அதுக்கு பிறகு கணனி குற்றங்கள் தொடர்பான சட்டம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருந்தது. அது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. இலத்திரனியல் ஒன்றின் மூலமாக ஏதாவது வன்முறை நடைபெற்றால் அதற்கு என்ன மாதிரியாக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும், அதற்கான சட்டத்துக்கான எந்த நீதிமன்றத்தை நாட முடியும், அதற்கான தண்டனையை பற்றி கூறப்படுகிறது. ஸ்பெசிஃபிக்கா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெண்கள் அல்லது சிறுமிகளுக்கு எதிராக இலத்திரனியல் அல்லது இணைய வழி மூலமாக அல்லது எண்ணிம குற்றங்கள் தொழில்நுட்பம் மூலமாக நடைபெறுகின்ற ஒரு குற்றங்களுக்கான தண்டனை என்ன அல்லது எவ்வாறு அதை அணுகலாம் என்பதற்காக இதுவரையும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ற ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் பெண்கள் ஆண்கள் இருவரும் தான் பாதிக்கப்பட்டால் அந்த சட்டத்தின் மூலமாக 2005ஆம் ஆண்டு அது கொண்டு வரப்பட்ட சட்டம். அதற்கு நீதிமன்றத்தை நாடலாம் இருக்கா. அதில் கூட பெண்களுக்கு அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் நடைபெற்றதுக்கு பிற்பாடு அவர்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், ஒரு பாதுகாப்பு ஒரு சேஃப் ஹவுஸுக்கு பெண்களை கொண்டு போனதுக்கு பிறகு அவர்களுக்கு எப்படியான ஆற்றுப்படுத்துறது அல்லது உளவியல் ரீதியாக அவர்களை எவ்வாறு மீண்டும் அவர்களை கொண்டு வருவது, அப்படி இல்லாட்டி அவர்களுக்கு ஏதாவது சுயதொழிலை கொண்டு செல்வது, இப்படியான எந்தவித ஏற்பாடும் இல்லை. அதாவது ஒரு குறை நிரப்பி சட்டங்களாகத்தான் இந்த சட்டங்கள் இருக்கின்றன. சைபர் கிரைம் விடயம் இருப்பதாகவும் அதே போல அண்மையிலே வெளியிடப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டம் ஆன்லைன் சேஃப்டி பில், இந்த விடயமும் இது தொடர்பான பாதுகாப்பை கொண்டு வர முடியும். கொஞ்சம் கூட கதைக்க வேண்டியிருக்கு போல இருக்கு. இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் 2024ஆம் ஆண்டு கொண்டு வருகின்ற பொழுது தற்பொழுது இருக்கிற இந்த அரசாங்கம் அதை எதிர்த்திருந்தவர். ஆகையால இந்த அரசாங்கத்துக்கு அந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது. ஆனா இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் இலங்கையில கொண்டு வரும் பொழுது உலக நாடுகள்ல இருந்து ஐக்கிய நாடுகள் சபையில இருந்து கூட அதற்கு நிறைய விமர்சனங்கள் வந்திருந்தது. என்னென்னு சொன்னால் எங்கள் அரசியலமைப்பில் சொல்லப்படுகிற எங்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றது, பேச்சு சுதந்திரம் மீறப்படுகின்றது, ஊடகவியலாளர்களுடைய சுதந்திரம் மீறப்படுகின்றது. ஒரு ஜனநாயக நாட்டில ஒரு ஜனநாயக பண்பு இல்லாமல் போகிற ஒரு நிலைமை தான் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்கு இருந்தது என்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தா இருந்த பொழுதும் அந்த சட்டம் அதை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் அங்கு இருக்கிறது என்பதால் தான் இந்த விமர்சனங்கள் கொண்டு வரப்படும். ஆகையால தற்பொழுது இந்த அரசாங்கம் அதற்கான ஒரு திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்காக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எதிர்க்கட்சி நாயகன் ரவி கருணாநாயக்க எம்பியினால் தனிநபர் பிரேரணை என்று சொல்லப்படுகிற பர்சனல் பில் ஒன்று முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு, அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்பட்டது கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர இன்னொரு விடயம் இந்த அரசு செய்திருக்கிறது. பர்சனல் டேட்டா கலெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற ப்ரொடெக்ஷன் ஆக்ட், பர்சனல் டேட்டாஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டிலையும் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வந்து அந்த பர்சனல் டேட்டாஸ் எப்படி பாதுகாப்பது என்பது தொடர்பான விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இருந்த பொழுதும் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சிக்கல்கள் காணப்படுகிறது. அங்கே கமிஷன் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய அந்த கமிஷனுக்கு தான் அந்த ரிப்போர்ட்ஸை சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரை காலமும் அந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தினுடைய சட்ட நடவடிக்கை எவ்வாறு நீதிமன்றங்களுக்கு கொண்டு வருவது அல்லது என்ன தண்டனையை கொடுப்பது, எந்த சட்டத்தின் ஊடாக தண்டனையை கொடுப்பது என்பது தொடர்பான விரிவான விளக்கம் அந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தில் இல்லை. அப்ப நாங்கள் அதுக்கு எங்க போக வேண்டும்னா பீனல் கோர்ட்டுக்கு தான் நாங்கள் போக வேண்டும். இணையவழி மூலமாக நடக்கிற குற்றங்களுக்குரிய அந்த தண்டனையை பெறுகிறதுக்கு நாங்கள் பீனல் கோர்ட்டில் இருக்கிற ஒரு பெண்களுக்கு மேலான பாலியல் துஷ்பிரயோகம் அல்லது சிறுவர்கள் சிறுமிகளுடைய படங்களை அல்லது ஆபாச ரீதியாக சிறுமிகளுக்குரிய ஆபாச ரீதியாக கொண்டு வருகின்றார்கள் என்ற தொடர்பான இந்த இணையத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு நாங்கள் பீனல் கோர்ட்டில் தான் போய் நாங்கள் தண்டனையை பெறுவதற்காக போக வேண்டியது. ஆகையால தற்பொழுது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்தில் அதிக அளவிலான பெண் எம்பிக்கள் இருக்கிறார்கள். பிரதம மந்திரி ஒரு பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால இந்த 16 நாட்களுக்குரிய விடயங்கள் அவர்களுக்கு போய் சேருகின்ற பட்சத்தில் அவர்கள் புது ஒரு சட்டத்தை கூட பிரேரித்து அதை சட்டமாக்கலாம் அல்லது ஏற்கனவே இருக்கிற சட்டங்களில் இந்த பெண்கள் சிறுமிகளுக்கு இணையவழி மூலமாக நடைபெறுகின்ற இந்த குற்றங்களுக்கான புதிய ஏற்பாடுகளை கொண்டு வந்து அதற்கான தண்டனை எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறது அல்லது நீதிமன்றத்தை நாடி எவ்வாறு அந்த சட்ட ஏற்பாடுகளை சரியான முறையிலும் விரைவாகவும் செய்ய வேண்டியதான் எங்களுடைய நாட்டில் இருக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கிறது. அதை கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நீதிமன்றத்துக்கு ஒருவர் போகின்ற பொழுது என்னுடைய அனுபவத்தில் எல்லோருக்கும் மன உளைச்சல் ஏற்படுகின்றது. அந்த நேர காலம் தாமல் நான் ஒரு சட்டத்தரணியாக இருந்து கொண்டு அதை சொல்வது சரியென்று தான் நான் நினைக்கிறேன். என்றால் சமூக பொறுப்பு எனக்கும் இல்லை சட்டத்தரணியாக. அது நீதிமன்றத்தினுடைய நடைமுறை. ஏனென்று சொன்னால் பல வழக்குகள் வருகின்ற பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை அங்கே கையாள வேண்டியிருக்கிறது. ஆகையால நான் இங்கே வைக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்
பெண்களுக்காக தனி ஒரு நீதிமன்றங்களை உருவாக்குங்கள். குறைந்தபட்சம் இந்த அரசாங்கத்தில் பெண்கள் சிறுமிகளுக்காக தனி ஒரு நீதிமன்றத்தை உருவாக்குங்கள், அவர்களுடைய விடயங்களை கையாளுங்கள் என்று சொன்னால், ஒரு பெண் வீட்டில் எவ்வாறு அமைதியாக இருக்கின்றாரோ அப்பொழுதுதான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும், அப்பொழுதுதான் அந்த சமூகம் நன்றாக இருக்கும், அப்பொழுதுதான் அந்த நாடு நன்றாக இருக்கும். ஆகையால பெண்களையும் சிறுமிகளையும் உளவள உடல்வள ஆரோக்கியத்தோடு வைத்திருக்க வேண்டியது எங்களுடைய சமூகத்தினுடையும் அரசினுடையும் கடப்பாடாக இருக்கின்றது. ஆகையால் பெண்கள் சிறுமிகளுக்கான தனியொரு நீதிமன்றங்கள் இப்படியான விடயங்களை கையாளுவதற்கு உருவாக்குவது மிக பொருத்தமான விடயமாக இருக்கிறது நான் கூறுகிறேன். எண்ணிம தொழில்நுட்ப பயன்பாட்டினால் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு கையாள முடியும், அதை எவ்வாறு தடுத்து கொள்ள முடியும் என்ற விடயப்பிறப்பை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த துறை சார்ந்த 4 முக்கியமான வளவாளர்களோடு இந்த விடயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்தோம். மீண்டும் நான் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துறை சந்தைப்படுத்தல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் டிலோஜினி அவர்களிடம் வருகிறேன். உங்களுடைய துறை என்பது நவீன டிஜிட்டல் எண்ணிம சந்தைப்படுத்தல் என்று சொல்லலாம், தமிழ் படுத்தினால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அது கட்டாயம் இப்போது தேவையான ஒரு விடயம். வைதேகி அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நவீன யுகத்தினுடைய வளர்ச்சிகளை ஏஐ தொழில்நுட்பம் அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டே இருக்க போகிறது. நாங்கள் அதை சந்திக்கத்தான் போகிறோம். உலக மாற்றத்துக்கு ஏற்றபடி நாங்கள் எங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இலங்கை அரசு கூட டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்ற ஒரு விடயத்தை பேசுபொருளாக வைத்திருக்கிறது, அது சார்ந்த நடைமுறைகளை மேற்கொள்வது. இவ்வாறு இருக்கும்போது இது தேவையான ஒன்றாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் மறுபுறத்தில் இன்று நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற விடயம் பெண்கள் சிறுமிகள் இதை பயன்படுத்தியே வன்முறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எல்லா விடயங்களிலும் ஒரு நல்ல விடயத்தை செய்யும்போது அதில் பாதகமான விடயம் இருக்கும் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் இந்த பாதகமான எங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிற விடயத்தை எங்களால் தடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். அதிலே தான் உலகம் முழுவதும் இதை பார்க்கக்கூடியது. இதை எப்படி நாங்கள் கையாளலாம்? உங்களுக்கு இது பொருத்தமான ஒரு கேள்வி நினைக்கிறேன். ஒரு விரிவுரையாளராக மற்றும் வளவாளராக எனது அனுபவமானது இருமுனை கத்திகள் போன்றது. அதாவது நான் யாழ் பல்கலைக்கழகத்தில் பால்நிலை ஒப்புரவு மற்றும் சமத்துவத்திற்கான நிலையத்தில் கடந்த 5 வருடங்கள் நான் வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த அனுபவத்தில் கன இடங்களில் நான் வளவாளராக பேசிய தலைப்பு சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ். குறிப்பாக கடந்த வருடம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்ந்து நான் ஒரு ஆய்வு செய்திருந்தேன்னா அதனுடைய ஆய்வுண்ட கருப்பொருளும் சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ். எவர்களுக்கு இடையிலானன்னு சொன்னால் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்று அனைத்து இலங்கை பல்கலைக்கழக மாணவர்களும் எதிர்நோக்கின்ற பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான பொலிசிஸ் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுதுன்ற ஒரு ஆய்வு செய்திருந்தார். அப்போ மறுபுறம் எனது விரிவுரையில் முக்கியமான ஒரு பாடம் எண்ணிம சந்தைப்படுத்த. நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சமூகத்திற்கு வளவாளராக நான் வழங்குகின்ற தலைப்பும் அதாவது சிறு நடுத்தர பெண் முயற்சியாளர்கள், குறிப்பாக என்று சொல்லலாம், தனி ஒருவராக ஒரு பெண் ஒரு சந்தைப்படுத்தல் என்ற ஒரு செயற்பாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற விடயமும் தற்காலத்தில் உதாரணமாக ஒரு பொருளை நாங்கள் வாங்க யோசிக்கின்றோம், ஒரு வாடிக்கையாளராக ஆர்டர் செய்யணும், ஆன்லைன்ல தான் தேடுவோம். அப்ப அந்த நிகழ்நிலையில் அந்த சிறிய நடுத்தர முயற்சியாண்மையில் ஈடுபட்டு கொண்டிருக்க பெண்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் தேடும் பொழுது அவர்கள் எங்களுடைய தேடுதலுக்கு அகப்பட மாட்டார்கள். ஆகவே அவர்கள் முயற்சியாளர்களாக இருந்தாலும் வெளியில வர முடியாது. ஈவன் இன்டர்நேஷனல் நாங்கள் வெளிநாட்டு ரீதியாக அவர்கள் சந்தைப்படுத்தல விஸ்தாபரிக்கணும் என்று சொல்லி ஒரு கட்டம் வரைக்கும் அவர்களால் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த நிகழ்நிலை தளத்தில் அவர்கள் வர முடியாதவர்களாக காணப்படுவார்கள், பின்தங்கியவர்களாக காணப்படுவார்கள். இப்ப ஒரு புறம் கட்டாயம் இந்த நிகழ்நிலை வேணும் வாங்கோன்னு சொல்லுகின்றோம், மறுபுறம் ஈவன் சமூகத்துல பெரிய ஒரு நிறுவனமாக கல்வி புலத்துல நிறுவனமாக பார்க்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள்ல கூட இந்த சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸுக்கு இன்றும் ஒரு சரியான பாலிசி இல்லை என்ற ஒரு ஆய்வு முடிவு கூட இந்த வருகையில் எனது கையில் உள்ளது. அப்ப ரெண்டுமே ஒரு எதிரும் புதிருமாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எவ்வாறு சமந்தா ஏற்கனவே கூறியவாறு நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக அதை செயற்படுத்தலாம் என்றதை நோக்கித்தான் நாங்கள் ஓட வேண்டும் இனி வரும் காலங்களில். இதுதான் என்னுடைய ஒரு பகிர்வாக. உங்களுடைய அந்த பதிலிலிருந்து இங்கே எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக இவ்வாறு பின்தங்கியவர்கள் இல்லாவிட்டால் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு
ஆன்லைன் மூலம் ஒரு வியாபாரத்தை மேற்கொள்ளும் போது அதிலே வரப்போகின்ற ஆபத்துக்களை அவர்கள் பெரிதாக அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரத்தை மாற்றுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த கணனி மென்பொருட்களை பயன்படுத்தி இல்லாவிட்டால் இது சார்ந்த துறையை நாங்கள் தெரிவு செய்யும் போது அதில் எவ்வாறு விழிப்போடு இருக்க வேண்டும், எவ்வாறான விடயங்கள் இல்லாட்டி யாரினுடைய ஆலோசனையோ இல்லாவிட்டால் கரிசனையை பெற்றோ இதை நாங்கள் செய்ய முடியும்? பொதுவாக இப்போ ஒரு சாதாரணமாக எந்த தொழில்நுட்ப அறிவுமே இல்லாமல் இருக்கிற ஒரு குடும்பத்திலேருந்து வார அவங்க சொன்ன மாதிரி தொழில் முயற்சியாளர்கள் அவை விடுற ஒரு மிகப்பெரிய பிழையா நான் யோசிக்கிறது. ஈவன் எங்கட அம்மா அப்பா அவை பாவிக்கிற ஒரு பெரிய ஒரு பிழை என்னன்னா, இப்போ நாங்கள் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எந்த சோஷியல் மீடியா இருந்தாலும் ஒரு இமெயில் பாவிப்போம். ஒரு இமெயில் பாவிச்சு தான் அதை உருவாக்குவோம். அந்த நேரம் நாங்கள் பர்சனலாக பாவிக்கிற இமெயிலை அதுக்கு பாவிக்கிறோம். அது வந்து எல்லாருமே பொதுவா விடுற ஒரு பிழை. அந்த பர்சனல் என்று சொல்றது நான் என்ன சொல்றேன்னா, எங்களோட வங்கி சம்பந்தமானதும் அந்த இமெயிலோட தான் இருக்கும். அதே நேரம் நான் சில பல ஃபுட் சிட்டியில சாமான் வாங்கிக்கையும் அதே இதை தான் கொடுத்துருப்பேன். அப்போ கிட்ட எல்லா இடத்துலையும் கொடுக்குற இந்த பர்சனல் இமெயிலை நான் சோஷியல் மீடியாவை கிரியேட் பண்ண பாவிக்க என்ன நடக்குமெண்டா, அந்த நான் ஒரு கணனி இதில் இருக்கிறபடியா சொல்றேன், அவை வந்து எங்களோட பிஹேவியர், நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள், என்னென்ன இடத்துல இருந்து எனக்கு பணம் வருகுதுன்றதையும் அறிஞ்சு கொள்ளலாம். எப்படியான விஷயங்களை நான் ஆன்லைன்ல வாங்குறேன், இப்போ ஆன்லைன்ல ஷாப்பிங் செய்யறேன்னு நினைப்பேன். அப்ப அது எப்படியான விஷயங்களை வாங்குறேன், இது எல்லாமே அந்த இமெயிலோட இணைக்கப்பட்டு இருக்கு. அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள், அதாவது ஒரு எப்ப நாங்க விழுவோம் எந்த ஒரு தேடலோட இருக்கிற ஒரு ஆள், எப்ப எங்களை வந்து டார்கெட் பண்ணி அங்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கொள்ளலாம்னு பாக்குற நோக்கத்தோட இருக்கிற ஒரு ஆள், அதை வந்து அவரை படிச்சு கொண்டே இருப்பேன். இவர் இப்படியான விஷயம் தான் இவர் செய்து கொண்டிருக்கிறாருன்றது. அப்ப அப்படி படிச்சு கொண்டு இருந்துட்டு அவருக்கு எந்த நெகட்டிவும் தெரியும், அதாவது நான் எங்க பலகீனமா இருக்கிறேன்றதும் தெரியும், எது எனக்கு தேவை என்றதும் தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டுதான் அங்காலதான் இந்த வன்முறை தொடங்குது. அப்ப அதுக்குரிய தரவு வந்து நாங்க கொடுத்துக்கொண்டு வரோம். அப்ப என்ன நாங்க செய்யணும்டா, இப்ப நான் ஒரு பிசினஸ், ஒரு தொழில் முயற்சியாளர்டா, எனக்கு ஒரு தனி ஒரு இமெயில ஒரு மின்னஞ்சல் முகவரியை நான் வச்சிருக்கோம். அந்த முகவரி வந்து அந்த தேவைக்கு மாத்திரம் தான், அதுல வேற எதுவுமே வர போறது இல்ல. மிஞ்சி போனா இந்த வாடிக்கையாளர் தான் அதுல கதைக்க போயினா, புதுசா எனக்கு வர வாடிக்கையாளர் இருந்தாலும் அவருக்கு என்ன பற்றி தெரிய வராது, நான் என்ன தொழில் செய்கிறேன், அந்த தொழில் சம்பந்தமான தரவுகள் மட்டும்தான் அந்த இமெயிலுக்குள்ளால போகுது. அந்த இமெயிலை தான் நான் எந்த சோஷியல் மீடியாவா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அதுக்கு மட்டும்தான். அதை வந்து நான் தேவையில்லாம எந்த பர்சனல் விஷயம் அதுல இருக்க போறது இல்லை, எந்த வங்கியை பற்றி அதுல தெரிய போறது. அப்படி இருக்க நான் எந்த தரவுகளை வந்து அவையிட்ட மட்டுப்படுத்திட்டேன். இப்ப அதுல இந்த தொழில் முயற்சி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க போகுது. அப்ப அது ஒரு விஷயம் அவை கட்டாயம் செய்யணும். மற்றது ஒரு ஆன்லைன், இப்ப நாங்க ஃபுட் சிட்டியோ எங்கேயோ போறோம், அங்க வந்து லாட்டரி உங்களுக்கு கிடைக்குதுன்னுட்டு உங்களோட போன் நம்பரை கேட்கணும். அந்த நேரமும் நாங்க கவனமா இருக்கணும். அந்த எழுதி கொடுக்குற அந்த துண்டு எங்க போகுதுன்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப அதுல நான் போன் நம்பரை கொடுக்கிறேன், எந்த பர்சனல் போன் நம்பரை கொடுக்கிறேன் என்றது நான் கவனமா இருக்கணும். ஏன்னா போன் நம்பர் என்றது நாங்க நினைக்கிறோம் ஒரு நம்பர் தான், எழுதி கொடுத்துட்டா என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா அதை வச்சுக்கொண்டு நான் யாரோட கதைக்கிறேன் என்றதை கட்டாயம் ஒரு ஹேக்கர், ஒரு தொழில்புடன் தெரிஞ்ச ஒரு ஆளால கட்டாயம் அதை கண்டுபிடிக்க இயலும். நீங்க யாரோட கதைக்கிறீங்க, யாரோட நீங்க கூட நெருக்கமா இருக்கிறீங்க, யார் உங்களுக்கு எதிரி, இது எல்லாமே நாங்க கதைக்கிற விஷயத்தால அவையால அறிஞ்சு கொள்ள இயலும். அப்படியான இடத்துல உங்களோட பர்சனல் போன் நம்பர்களை தயவு செய்து கொடுக்காதீங்க. பிள்ளையான நம்பரை கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனா உங்களோட பர்சனலான நம்பரை தயவு செய்து கொடுக்காதீங்க. அது பிழை உண்மையா. அது எங்களுக்கு உள்ள ஒரு தேவை, எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பழக்கம். நான் இப்பவும் 2 நாளைக்கு முன்னுக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு லிங்க் வந்தது, காகிள்ஸ் ஃபுட் சிட்டியில கிறிஸ்மஸுக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்துருக்காங்களாமே. அந்த லிங்க் வந்து இப்ப மட்டும் இல்லை, தீபாவளிக்கு வேறும் கிறிஸ்மஸுக்கு வேறும் பொங்கலுக்கு வேறும். ஆனா அந்த லிங்கை பார்த்த உடனே நீங்க பாருங்க,
இனியாவது அது ஒருக்க பார்க்கணுமென்றதான் என்ற கருத்து. அது கட்டாயம் காகிள்ஸ் ஃபுட் சிட்டின்னு அந்த லிங்க்ல எழுதியே இருக்காது. GYZ XYZ அப்படித்தான் இருக்கு. அதுவே உங்களுக்கு ஒரு முதலாவது ஏதோ ஒரு பிழை இருக்கு அந்த லிங்க்ல. அது ஒரு பிழை. அது அந்த விஷயத்திலேயே எனக்கு நான் அந்த துறையில இருக்கிறதால நான் அப்படி லிங்க் வந்தா முதல் பாக்குறது காகிள்ஸ் ஃபுட் சிட்டி என்று எழுதி இருக்கா. அதுக்கு அந்த முடியுதா காகிள்ஸ் ஃபுட் சிட்டி ஏதோ .com .lkோ இல்லாட்டி உடனே போய் நான் காகிள்ஸ் ஃபுட் சிட்டியோட வெப்சைட்ல பார்ப்பேன். இப்படி ஒரு ஆஃபர் அவை போட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்வது போல சாதாரண மக்களை நோக்கி நிதி திருடுவதற்காகவும் இந்த இலக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் அதை எவ்வாறு புரிந்து கொள்வது? நீங்கள் ஒரு கணினித்துறை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் இணைய முகவரி சரியாக இருக்கிறதா, எந்த நிறுவனம் எந்த பல்லங்காடி என்பதை நீங்கள் பரிசோதிக்கிறீர்கள். ஆனால் சாதாரண ஒரு மக்களுக்கு அதிலே உங்களுக்கான அதிர்ஷ்டம் இருக்கிறது, 5 பேர் தெரிவு செய்யப்படுவோம் என்ற அந்த வசனம் தான் அங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஆகவே அவர்கள் அதை நம்பி ஏமாந்து செல்கிறார்கள். அவர்கள்கிட்ட இருக்கிற பணமும் திருடப்படுது. ஆனால் அப்படியான மக்களுக்கு இதை நாங்கள் எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது? இனிமேலாவது அப்படியான ஒரு லிங்க் ஒரு லிங்க்னு நான் சொல்றது இணையதள முகவரி ஒன்று வருதுண்டா நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை காகிள்ஸ் ஃபுட் சிட்டி என்று தேடலாம் தானே. எங்களுக்கு தேடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சம்பந்தமான எதுவோ அதை தேடுவோம். அதுல போய் பார்க்கணும் உண்மையிலேயே அப்படி ஒன்று இருக்கா. சரி, எனக்கு அது தேடுறது கஷ்டம் என்றா காகிள்ஸ் ஃபுட் சிட்டிக்கு போய் நீங்க இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்களான்னு அந்த மேனேஜர்கிட்டயே வடிவா கேட்கலாம். கேட்ட பிறகு நீங்க என்ன செய்யணும்னு யோசிக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஏன்னா அதுதான் அந்த முதலாவது பாயிண்ட். நீங்க அந்த ஹேக்கர் தான் நாங்க சொல்றது. அவருக்கு நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே காணும், அவ்வளவு காணும். அவர் ஒரு ஏதோ ஒரு மென்பொருளை உங்களோட டிவைஸில், அது போனா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், அதுல டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள்ட்ட இருக்கிற எல்லாம் போயிடும். அங்க இருந்து தர வேண்டது சரியான மிக பெருமதியான ஒரு விஷயம். எங்களுடைய அக்கடுக்கு அது விளங்குறீல. ஒரு நகையை விட நீங்க வச்சிருக்கிற காணியை விட தரவிட மதிப்பு சரியான ஒரு பெருமதியான விஷயம். அப்ப நீங்க உடனே அப்படி செய்யாதீங்க. அதுதான் நான் சொல்றது. அப்படி வந்த உடனே முதல் போய் யாரோ அதுக்குரிய ஒரு ஆள்கிட்ட கேளுங்க. இதே பிள்ளைதான் நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொன்ன உடனே அந்த பார்சல் சரி எனக்கு யாரோ அனுப்பியிருக்கணும் என்று சொல்லி அதைத்தான் நாங்கள் முதல் யோசிக்கிறோம் மொழியே. அது உண்மையா அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கா என்றதை நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ சொல்லுவீங்க நம்ம FedExல இருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்ப சில வேளை நான் ஒரு பார்சலுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஆனா அந்த பார்சலை ஒரு ஆள் கூட இலக்கு வைக்கலாம். அது எப்படி அவைக்கு தெரிய வருதுன்னா நீங்க உங்களோட ஃபேஸ்புக்லயோ என்னத்திலயோ அதை போடுறீங்க. இல்லாட்டி அவைக்கு தெரிய வராது உங்களுக்கு ஒரு பார்சல் வரப்போகுதுன்றது. இல்லாட்டி சீசன் டைம், இப்ப பொங்கல் கிறிஸ்மஸ் எங்களுக்கு வெளியில ஒரு ஆக்கள் இருக்கீனமென்று அவைய தெரிஞ்சு கொண்டுட்டீனமென்னா அதை வச்சுக்கொண்டு அப்ப நான் யோசிப்பேன் இந்த சொந்தக்காரர்கிட்ட இருந்தா பார்சல் வந்திருக்கு. ஆனா அப்படி யோசிக்கிற நீங்க உங்களோட சொந்தக்கார்ட்ட கால் பண்ணி கேளுங்க உண்மையா நீங்க அனுப்பி இருக்கிறீங்களான்னு. அது எந்த அப்பா அம்மாவே இது சம்பந்தமா அவைக்கே ஒரு என்னன்னா அவை என்ன செய்துட்டீனமெண்டா அந்த ஃபேஸ்புக்ல தங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பரை போட்டுட்டீங்க. இப்போ நாங்கள் பர்சனல் டீட்டெயில்னு சொல்லுவோம் தானே, அதில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் போட்ட உடனே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு அந்த அட்ரஸ் காணும். அப்போ அட்ரஸில் உங்களுக்கு பார்சல் வந்திருக்கேன்னு அவன் வாசலில் நிற்க நான் காசு கொடுக்கத்தான் வேணும். ஆனால் அது ஒரு ஸ்கேம், உண்மையாக அது ஒரு ஸ்கேம். ஆனால் அது தெரியாமல் நீங்கள் செய்கிறீங்க. அதான் நான் சொல்கிறேன், உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், NIC நம்பர் இதுகளை ஒரு நாளுமே வெளிப்படையாக கொடுக்காதீங்க. சரி, தொடர்ந்து இன்னும் பல விடயங்களை பேசலாம். வைதேகி அவர்களிடம் வருகிறேன். ஏன் இவ்வாறான சுரண்டல்கள், அழுத்தங்கள், வன்கொடுமைகள், துஷ்பிரயோகங்கள் சமூகத்தில் நடைபெறுவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது ஒரு பெரிய கேள்வி. ஏன் நடக்குதுன்ற கேள்விக்கு எனக்கு இது அந்த அடிமுடி காண முடியாத ஒரு கேள்வி. ஏன் நடக்குதுன்றது காலகாலமாக அதுக்குரிய அந்த காரணங்களும் இன்டென்ஷனும் மாறிக்கொண்டிருக்குது. ஆனால் நடக்கும். அப்போ இது இல்லாமல் போகுதுன்ற ஒரு கண்டிஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் கதைக்கலாம். இந்த வன்முறை நடந்து கொண்டு இருக்கும், இன்னும் வேறு வேறு வடிவங்களில் கூடவே இருக்கும். இப்போ இதில் ஏற்கனவே சமந்தா சொன்ன மாதிரி யார் எங்கள்கிட்ட இருந்து தகவலை திருடினம் இவைகளுக்கு எதிராக நாங்கள் எங்களையும் எங்களோட பெண் குழந்தைகளையும் எப்படி பாதுகாக்கணும்னு பார்த்தா 2 வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று பெரிய நிறுவனங்கள், கோஆப்ரேட்ஸ் எங்கள்கிட்ட இருந்து தகவல் எடுக்குது. அவைகளுக்கு எதிராக எங்களை ப்ரொடெக்ட் பண்ண இயல. அதனை எங்களை அறியாமலே நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு அக்ரியை கிளிக் பண்றாங்க. சின்ன சின்னதாக அது பேங்கா இருக்கிறது அக்ரி என்று வந்தாலே நாங்கள் கிளிக் பண்ணுவோம். அதுக்குள்ள என்ன எழுதப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு எதிராக ஒரு தனி மனுஷியாக என்னால் ஒரு ப்ரொடெக்ஷனை எனக்கு எடுக்க இயலாது. ஆனால் தனிநபர்கள் சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கொண்டா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், அந்த
சோஷியல் மீடியாவில் வந்து நான் என்ன விஷயங்களை நான் போடுறேன், பப்ளிக்கில் என்னத்தில் போடுறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லியில் என்னென்ன போடுறேன், ஃப்ரெண்ட்ஸ்லேயும் என் இன்னர் சர்க்கிள் ஃப்ரெண்ட் என்ற அவைகளுக்குள்ளே நான் என்னத்தை போடுறேன்னு பார்த்தானா அதுலேயும் கவனமாக இருக்க வேணும். இப்போ ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே வருது, ஓகே சோஷியல் மீடியாவில் நான் ப்ரொஃபைல் லொக் பண்ணி போடுவேன், அதாவது என் ப்ரொஃபைலில் வந்து லொக்காக இருக்குது, மற்றது என் ப்ரொஃபைல் பிக்சரையும் கிளிக் பண்ணி யாரும் ஸ்க்ரீன்ஷாட்டே எடுக்கலாது. ரெண்டுலாம் நான் கவனம் வச்சுப்பட்டு நான் ரோட்டில் நடந்து தானே போகிறேன், எந்த கவரும் போடாமல் முகத்துக்கு. அப்போ ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிற ஒரு ஆள் என்ன வடிவா ஜூம் பண்ணி படம் எடுக்கலாம் தானே. அப்போ ப்ரொஃபைல் பிக்சரை லொக் பண்ணுற எனக்கு இதை தடுக்க இல்லாத என்னால். நான் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறேன், சாஞ்சிருந்து கண்ணை மூடிக்கொண்டு நித்திர கொள்கிறேன், எனக்கு பக்கத்தில் இன்னொரு ஆள் இருக்குது. இந்த ரெண்டு பேரையும் படம் எடுத்து இதை இன்னொரு வகையில் இன்டர்பிரட் பண்ணி ஒரு சோஷியல் மீடியாவோ ஒரு வெப்சைட் எழுதுற என்னால் எப்படி தடுக்க? இரண்டு பேர் இல்லாமலே இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அப்படியா நான் பஸ்ஸில் இல்லாமலே பஸ்ஸில் போகிற மாதிரி என்னாலேயே அந்த படத்தை கிரியேட் பண்ணிடலாம். அவ்வளோத்துக்கு சிம்பிளாக டெக்னாலஜி வந்துடுது. அப்போ இதுகளுக்கெல்லாம் நான் தவிர்க்க போகிறேன், இதுக்கெல்லாம் போராட போகிறேன்னு சொன்னால் நான் இந்த வேலை வெட்டி படிப்பு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதே தியானமாக நான் யோசிச்சு கொண்டு இருக்கோம். அப்போ இதை வந்து நான் சீரியஸாக எடுத்து திங்க் பண்ணி என்னை ப்ரொடெக்ட் பண்ண வழிக்கிட்டா என்னால் வேற எந்த ப்ரொடக்டிவான விஷயமும் செய்ய முடியாது. எந்த வகையில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது ஏதோ ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது. என்னில் இருக்கிற காழ்ப்பாக இருக்கலாம், என்ன வளர்ச்சி பொறுக்காத ஆக்களாக இருக்கலாம், அல்லது பொழுதுபோகையில் இது என்ன இது ஒரு செய்து பார்ப்போம் என்ற ஒரு வாய்ப்பு பார்த்தலாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனநிலை மாற்றம்ன்றதான் இதுக்குரிய மருந்தாக இருக்குது. இப்போ வைஷ்ணவி நிறைய சட்ட ஏற்பாடுகள் 96ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்தது, 2006க்கு பிறகு வந்ததுண்டா அவவே கடைசியில் சொல்லி முடிச்ச வந்து இதுன்ற இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறை எப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கையை ஏற்படுறதுக்காக நான் நீதிமன்றத்தின் கதவை தட்டுறேன் என்று சொன்னால் அதுவே ஒரு நியூஸாக போயிடும் சோஷியல் மீடியா. இப்போ கேஸ் போட்டிருக்கிறான்றது அந்த தீர்ப்பு வர்றதுக்கு நீதிமன்ற கதவை நான் தட்டினதுக்கு விடப்பட்ட காலப்பகுதி இருக்குல்லோ அதில் நான் இவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன்றது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தெரியும். அப்போ தீர்வு இப்படி இருக்குது, பிரச்சனை இப்படி இருக்குதுன்றீங்கள நான் இப்படி என்ன தகவமைச்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த மனநிலையில கொண்டு வர மாற்றம் தான். எப்படி நான் ஒரு படத்தை சோஷியல் மீடியாவில் போடலாம், அது லிங்க்டின் சோஷியல் மீடியான்னு எப்பவுமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருக்காமல் லிங்க்டின்ல நான் என்னோட ப்ரொஃபைல் போட வேணும். அப்படி போடக்கல நான் ஒரு மனநிலைக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வர வேணும் என்று சொன்னால், ஓகே நான் இந்த படத்தை போடுறேன், இந்த படம் எந்த வகையிலும் நாளைக்கு திரிபடைஞ்சு ஒரு வெப்சைட்ல வந்தா அதை நான் எப்படி எதிர்கொள்ள வேணும்ன்றதுக்கு ரெடியாக இருக்கணும். இது எல்லாமே இப்போ கல்குலேட்டட் ரிஸ்க். நான் ரோட்டில் நடக்கிறதே கல்குலேட்டட் ரிஸ்க். ரெண்டேக்கில் இப்படி வரையிக்கல இதை நான் எப்படி எதிர்கொள்ள வேணும். இது பாதிக்கப்பட போறேன் என்ற ஒரு பெண் தன்னை மனநிலையில் ஒரு மாற்றம். அடுத்தது இந்த பாதிப்பை ஏற்படுத்துறாங்க அந்த முகம் தெரியாத நபர்கள். அதில் என்ன காரணத்துக்காண்டி இந்த பாதிப்பை ஏற்படுத்தினோம்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவைன்ற ஒரு பர்சனல் ரிவெஞ்சா இருக்கலாம், ஒரு வெஞ்சன்ஸா இருக்கலாம், ஒரு பல காரணங்களில் ஒன்றாக பல காரணங்கள். அந்த மனநிலையிலேயே மாற்றம் வருவோம். விளங்கு தானே? யோசிச்சு பாருங்க, இதை யாரால அந்த மனநிலையில மாற்றம் கொண்டு வரணும் மாட்டா நீதி சம்பந்தப்பட்ட ஆளை கண்டுபிடிச்சு தண்டனையை வழங்கி அந்த தண்டனை வழங்கினது சோஷியல் மீடியால வருவோம். எங்களுக்கு எப்பவுமே வந்து விக்டிமை தானே நாங்கள் சோஷியல் மீடியால சொல்லி எழுதுவோம். அது பால்நிலை வன்முறையா இருக்கலாம், வேற துஷ்பிரியமா இருக்கலாம், அந்த விக்டிமை தான் பேரை வச்சுதான் அந்த கேஸையே சொல்லுவோம். அப்படித்தானே வைஷ்ணவி? இந்த பெண்ணுடைய வழக்கண்டு தான் சொல்லுவோம். அந்த குற்றம் செய்த அந்த ஆணோ பெண்ணோ குற்றவாளின்ற பேரை சொல்லி நாங்கள் அந்த வழக்கை சொல்றது தானே. நான் அதை சொல்ல விரும்பல அந்த பேரை, அந்த பெண்ணுடைய பேரை சொல்லி தான் அந்த வழக்கு வருது. அப்ப இந்த குற்றவாளிகளை வெளிச்சத்துக்கு முதல் கொண்டு வந்து இன்னார் இந்த வேலையை செய்ததாம்ன்றதை ஊடகங்கள் செய்ய வேண்டியது அது உங்களோட கடமையும் கூட. அப்படி வரைக்குள்ள ஒரு வேலைக்கு அந்த மாற்றம் வரலாம். ஒரு பெண் தன்னுடைய குளியல் அறையில குளிக்கிறத வீடியோ பண்ணி படம் எடுத்து போடுறது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்றதை உலகம் முழுக்க அந்த ஆளின்ற படத்தை போட்டு அந்த ஆளைத்தான் கொண்டாந்து விடணுமே ஒழிய லிங்க் அனுப்புறியா டொட் போடுன்றதுதான் இப்போ இதாக இருக்குது. அது மனித இயல்பு தானே. எனக்கு எது இன்பத்தை தருமோ அதை நோக்கி ஓடுறது இந்த மனித இயல்பு, அதையும் தடுக்க இயலாது. அப்ப இந்த மனநிலை மாற்றத்தை வந்து ஒரு குற்றவாளிய கேவலமா பாக்குற ஒரு மனநிலை. இப்ப ரோட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துல சுப்பிரமணிய தரம் சடாச்சரத்தாரம் குமர் வளர்த்தது 5-6 கல் அடுக்கி சுத்தி வர மதில் கட்டித்தான் இந்த சாமத்தியப்பட்ட குமரை வளர்க்குறது. அது அந்த காலம். அது வெளியிலேயே போகாது, வெளியில போறது கல்யாணத்துக்காக தான் இருக்கு. பிறகு கேட்ட விட்டு நாங்க வெளியில வந்திருந்தானே, சைக்கிள் ஓடினம் தானே, கார் ஓடினம் தானே, நடந்து போனோம் தானே, தனிய பயணங்கள் போனோம் தானே, யாருமே எங்களை கையை பிடிச்சி இழுக்க இல்லையே. ஆனா ஆரம்பத்துல எப்பவோ ஒரு காலம் அந்த கையை பிடிச்சி இழுத்திருப்பினம் தானே. முதல்ல ஒரு பிள்ளை வெளியில வரைக்கல, ஏன் இப்ப இழுக்கிற இல்லையண்டா பிள்ளைன்னா வெளியில போகும், வேலைக்கு போகும், நடக்கும், கதைக்கும், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அப்ப இந்த சுய ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் ஏதோ ஒரு புள்ளியிலே அந்த குற்றத்தை செய்கிற ஒரு ஆளுக்கு வரத்தானே போகுது. நான் இந்த பெண்ணை பண்டமண்டு சொல்றேன், சாப்பாடு சாமானோட உப்புறேன், தயவு செய்து சண்டைக்கு வராதீங்கோ. உதாரணமா நான் நல்ல பசியோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்குள்ள அந்த ரெஸ்டாரண்ட் ஷோகேஸுக்குள்ள எனக்கு பிடிச்ச எல்லா விதமான உணவு இருந்தாலும் நான் கையை வச்சு தூக்கி எடுக்க மாட்டேன்.
காசை கொடுத்து பில்லு எடுத்து எனக்கானது மட்டும் வேண்டி கொண்டு போற அந்த நாகரிகம் எனக்கு இருக்குதானே. அதே மாதிரி இந்த நாகரிகமும் வரும். அந்த நாகரிகம் வாரத்துக்காக ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சட்டத்தரணிகள், இந்த மாதிரியான கல்விப்புலம் சார்ந்த ஆட்கள், ஊடகங்கள் நிறைய வேலையை செய்ய வேண்டி இருக்குது. அந்த பாதிப்பை ஏற்படுத்துற ஆளுடைய மனநிலையில மாற்றம். அடுத்தது பாதிக்கப்பட போற ஆளுடைய மனநிலையே மாற்றம். ஒரு பெண்ணுக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதம் அவளுடைய நிர்வாணம். அதுதான் காலகாலமா எங்களுக்கு எதிராக பாவிச்சு கொண்டு வரணும். உங்களோட அந்த படத்தை போடுவோம். இப்ப அந்த அந்த தன்மை மாறி இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி வரையக்கல யாரும் யாருடைய அந்த மாதிரியான படத்தையும் ஏற்றலாம் என்ற ஒரு நிலைமை வரையக்கல. அது நார்மலைஸ் பண்ணு படத்தான் வேணும். உங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. இந்த ஏஐ டெக்னாலஜி இப்ப பேங்க் எடுக்குது, எல்லாம் எடுக்குது, எங்களை கேட்டு நாங்கள் கொடுக்குறோம். ஆனா ஏஐ டெக்னாலஜியில நானே போடுறேன், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், இன்னாருக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதி தாரியா நானே கொடுக்குறேன். 4 மாசத்துக்கு முதல் கொடுத்த எந்த இன்புட்டை நேற்று நான் இந்த டிஜிட்டல் மீடியா பற்றி கதைக்க போறேன், எனக்கு ஏதாவது இன்புட் தாரியான்னு நான் கேட்க அந்த ஏஐ சொல்லுது, நீ இந்த இடங்கள்ல எல்லாம் இப்படி கதைச்ச, நீ அதே மாதிரி இதையும் கதை எண்டேக்கல சொக்டா போச்சு எனக்கு. நான் சொன்னது எல்லாத்தையும் அது ஞாபகத்துல வச்சிருக்குது. அப்ப அதுல நான் டெம்பரரி சட்டுக்கு போவே இல்லை, எனக்கு அது தெரியாது. அப்ப எப்படி போகுதுன்னு தெரியாம என்னட்ட இருந்து டேட்டா போகத்தான் போகுது. இப்ப கடைகள்ல இப்போ ஒரு ஸ்மார்ட்டா நான் எல்லா பிள்ளைகளுக்குமே நான் சொல்ற விஷயம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்குள்ள, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு போகக்குள்ள நார்மலா ஒரு கேள்வி கேட்பேன், ஃபோன் நம்பர் சொல்லுங்க, சாரி தேவையில்லை ரெண்டு நான் சொன்னா இல்ல நம்பர் சொல்லுங்க, இல்ல தரமாட்டேன்னு சொல்ற ஃபுல் ரைட்ஸ் எனக்கு இருக்குது. ஆனா நாங்கள் அதை ஒரு மரியாதையா குட் மார்னிங் சொன்னா குட் மார்னிங் திருப்பி சொல்ல தானே வேணுமென்ற மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஃபோன் நம்பர் சொல்லுங்க ரெஸ்டாரண்ட்ல கேட்கல, நீங்க கொடுக்க தேவையில்லை. ஏனண்டா லொட்டரி பாக்ஸ்ல மட்டும் என் ஃபோன் நம்பர் எழுதி போறதால என்ன ஃபோன் நம்பர் போகாது. நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் என் ஃபோன் நம்பரை கொடுத்தேன்டா, அடுத்த தடவை ரெஸ்டாரண்ட்ல போய் அந்த ஃபோன் நம்பரை கொடுக்கல, இந்த பில்லிலே அந்த நம்பர் அடிபட்டு இருக்குது. ஒரு பீட்சா கடைக்கு நீங்க போனீங்களா, அந்த கோஆபரேட்ஸ் நான் சொல்றேன், பீட்சா கடைக்கு போகக்குள்ள அந்த பில்லில எந்த ஃபோன் நம்பர் இருக்குது, கஸ்டமர் ஃபோன் நம்பர். நான் எல்லா பில்லையும் வெளியில போடாம வீட்டை கொண்டு வருவேனா இல்லை, அது கட்டாயம் தெருவில் கிடக்க போகுது, குப்பை தொட்டிக்கு இருக்க போகுது. யாரோ ஒரு ஆள் என்ன பின்தொடர்றால் என் ஃபோன் நம்பரை ஈஸியா எடுக்கலாம். ஸோ இதுகளை எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இருக்கக்குள்ள மனநிலை மாற்றம் தான் இதை சரி செய்யும். சரி, வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்கள், நாங்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறோம், எவ்வாறான தளங்களை பாதுகாக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்ற விடயத்தை நாங்கள் பேசியிருந்தோம். இது வருமுன் காக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்தியலாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு விடயம் நடைபெற்றால் அதற்கு வழங்கப்படுகின்ற தண்டனை, அந்த தண்டனையை வெளிப்படுத்துகின்ற விதம் இன்னொரு விடயத்தை செய்யாமல் தடுப்பதற்கு என்பது இருக்கிறது. எவ்வாறான முறைப்பாடுகளை இங்கே நாங்கள் அதற்காக பதிவு செய்ய முடியும், அந்த முறைப்பாடுகள் மூலம் தீர்வை பெற்றுத்தர முடியுமாங்களால்? அப்படி தீர்வை பெற்றுத்தர முடியுமாக இருந்திருந்தால் நாங்கள் இன்று இந்த விடயத்தை பேச வேண்டிய தேவை இல்லை என்று கூட நான் நினைக்கிறேன். ஆகவே இது எல்லா இடங்களிலும் அது இது இது இதை எதற்கு பேசிவிட்டு கடந்து செல்கிறோம் என்ற ஒரு விடயத்தை. இல்லை, நாங்கள் சட்ட ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் இலங்கையை குறிப்பாக எடுத்து பார்ப்பது தான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்குமென்னு சொன்னால், இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு செல்ல போகிறது எங்களுடைய சமூகத்துக்கு இடையில் செல்ல போகிறது. ஆகையால் அவர்களுக்கு அது பிரயோசனமாக எவ்வளவு வகையில் இருக்கும் என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தற்பொழுதுதான் இந்த இணையவழி தொடர்பான குற்றங்கள் தொடர்பான ஒரு பேசு பொருளாக்கப்பட்டு கொண்டு வருகின்ற காரணத்தினால் அது தொடர்பான சட்டங்கள் இலங்கையில் போதுமான அளவு இல்லை என்பதும், அவற்றினை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றது என்பதையும் நான் முதலே கூறிக்கொண்டுதான் என்னுடைய இந்த சட்ட ரீதியான என்ன சட்டங்கள் இருக்கின்றன, அதை எவ்வாறு இந்த முறைப்பாடுகளை செய்யலாம் என்ற கருத்து பகுதிகள் நான் செல்கின்றேன். பொதுவாக இந்த பெண்கள் அல்லது சிறுமிகள் மீதான இந்த இணையவழி ரீதியான ஏதாவது குற்றங்கள் நடைபெற்றால் அதை சைபர் கிரைம்ஸ் என்று சொல்லித்தான் நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இந்த சைபர் கிரைம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு என்பது இலங்கையில் மிக அண்மை காலம், சொற்ப காலமாகத்தான் இது இருக்கின்றது. அதாவது 2 வருட காலமாகத்தான் இது இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். சட்டத்தரணிகளே அந்த விடயத்தில் குறைவு என்று நினைக்கிறேன். குறைவு, நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் பெறுவது குறைவு, வழக்குகள் பெறுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் குறைவு, எந்த சட்ட ஏற்பாட்டுக்கு கீழ் போவது என்பது தொடர்பான ஒரு மயக்க நிலைமை இருக்கின்றது, என்ன தண்டனையை அதற்கு வழங்குவது என்பது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த முறைப்பாட்டுகளை நாங்கள் செய்வது தொடர்பாக ஆரம்ப காலத்தில் கொழும்பில் மாத்திரம்தான் இந்த சைபர் கிரைம் யூனிட் என்பது இயங்கிக் கொண்டு வந்திருந்தது. அண்மையில் தான் யாழ்ப்பாணத்தில் அந்த விடயத்தை பார்த்தால் இந்த சைபர் கிரைம் இணையவழி குற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஏனைய மாவட்டங்கள் அல்லது ஏனைய மாகாணங்களில் இருக்கிற மக்களுக்கு அங்கு சென்று அந்த முறைப்பாட்டினை செய்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது என்ற போக்குவரத்து சிக்கல்.
ஆன்லைன் ரீதியான முறைப்பாடுகள் செய்யக்கூடியது வசதியாக இருந்த பொழுதிலும் எங்களுடைய மக்கள் எல்லோருக்குமே அந்த தகவல் தொழில்நுட்பம் என்பது மிகவும் விளக்கமான ஒரு விடயமாக இருக்காது. அவர்கள் இன்னொருவரை நாட வேண்டி இருக்கும். ஏற்கனவே விரிவியாளர் கூறிய மாதிரி இன்னொருவரை அவர்கள் நாடுகின்ற பொழுது அவர்கள் தொடர்பான தரவுகள் அல்லது தகவல்கள் இன்னொருவருக்கு செல்லக்கூடியபடியானதாக இருக்கும். வைதேகி நரேந்திரன் அவர்கள் கூறியது போல இன்னொருவருடைய மன உளைச்சல் என்பது மற்றவருக்கு அந்த விடயம் இவருக்கு இப்படியான ஒரு குற்றம் நடைபெற்று விட்டது என்பது அல்லது அவர்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விட்டது என்பது இன்னொருவருக்கு கூறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற மன உளைச்சல்கள் என்பது ஏற்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன செய்வோம், இன்னொருவரிடம் போய் அதை பகிர்ந்து கதைக்க முடியாத ஒரு தன்மை ஒன்று இருக்கிறது. இது யாருடைய ஒரு வினைத்திறன் இல்லாத தன்மை என்று பார்த்தால் அரசினுடைய வினைத்திறன் இல்லாத தன்மையாக இருக்கின்றது. என்று சொன்னால் ஒரு நாட்டில் குற்றங்கள் உருவாகின்றன, அதாவது இது தற்பொழுது புதிதாக உருவாகின்ற குற்றங்கள் என்று சொன்னால் அவற்றினை தடுப்பதற்கான அந்த சட்ட ஏற்பாடுகளை அந்தந்த காலப்பகுதிகளில் உருவாக்க வேண்டியது அரசனுடைய கடமையாக இருக்கிறது. இந்த மாதிரியான விடயங்கள் பேசுபொருளாக்கப்பட்டு கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பது உருவாக்கப்பட்டு கொண்டு வந்தது. இருந்த பொழுதும் அந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பான விவாதங்கள் விமர்சனங்கள் பல்வேறுபட்ட விதமாக இருந்தது என்று சொன்னால் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் போக்கினை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த அரசியல் தான் எங்கள் நாட்டில் பல இடங்களில் ஒரு மிகப்பெரிய பிளே பண்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ அந்த அரசியல்வாதிகள் தங்களுக்கு எந்த சட்டங்கள் பொருத்தமானதாக இருக்கிறதோ அவ்வகையான சட்டங்களை தான் அவர்கள் உருவாக்குகின்ற ஒரு வளமையாக இருக்கிறது. ஆகையால் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பதும் இப்பொழுது வரை ஒரு வினைத்திறன் இல்லாத ஒரு சட்டமாகத்தான் காணப்பட்டு கொண்டு வருகின்றது. இருந்த பொழுதிலும் தற்பொழுது யாழ்ப்பாணம், அனுராதபுரம், கண்டி, கொழும்பு ஆகிய 4 இடங்களில் இந்த சைபர் கிரைம் யூனிட் என்பது காணப்படுகின்றது. அங்கு போய் நேரடியாக மக்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை செய்யலாம். இப்போ பெண்கள் தொடர்பான, சிறுமிகள் தொடர்பான, இந்த இணைய வழியில் அவர்கள் தொடர்பான ஏதாவது பொருட்கள் அல்லது அவர்களுடைய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் போய் அங்கே முறைப்பாடு செய்யலாம். முறைப்பாடு செய்வதன் பின் என்ன நடக்கும் என்பது அடுத்த ஒரு கேள்வியாக உங்களுக்கு இருக்கும். இந்த முறைப்பாடு என்பது ஒன்லி ரிப்போர்ட்டிங் என்று தான் சொல்லப்படுகின்றது. அது நேரடியாக அந்த சைபர் கிரைம் யூனிட்டினுடைய டிரெக்டருக்கு செல்லும். அதன் பிற்பாடுதான் அவர்கள் அந்த ரிப்போர்ட்டிங்கை எந்த ஒரு சமூக வலைத்தளம் அல்லது எந்த இணைய வலையினுடைய ஒரு குற்றமாக இருக்கிறது, உதாரணமாக ஃபேஸ்புக் என்று சொன்னால் அந்த ஃபேஸ்புக்கினுடைய தலைமையகத்திற்கு அந்த ரிப்போர்ட்டிங்கை அவர்கள் அனுப்புவார்கள். அனுப்புகின்ற பொழுது இது நாங்கள் ஏற்கனவே இங்கிருக்கின்ற அத்தனை கல்வியலாளர்களும் கூறியது போல் இது ஒரு பிஸ்னஸ் வேர்ட், கோஆப்ரேட் வேர்ட். ஃபேஸ்புக் ஒரு கோஆப்ரேட் சம்பந்தப்பட்ட விடயம், டிக்டாக் ஒரு கோஆப்ரேட், இன்ஸ்டா உண்டு. அப்போ அந்த கோஆப்ரேட் வேர்ல்டில் தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இயங்கு தளத்தில் இப்படியான ரிப்போர்ட்டிங் வருகின்ற பட்சத்தில் அந்த கோஆப்ரேட் வேர்ல்ட் தங்களுடைய பிஸ்னஸ் மைண்டோடு அதை டீல் பண்ணுவார்களா அல்லது ஒரு தனிநபருடைய ஒரு குற்றத்தை டீல் பண்ணுவார்களான்றது இங்கே இருக்கின்ற கேள்வியாக இருக்கிறது. இதில் நான் கூற வேண்டியது என்னென்று சொன்னால் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படும் என்றது இன்னொரு விடயமாக அங்கு பார்க்கப்பட வேண்டியது. இதில் எதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் அல்லது முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றால் ஒரு ஆபாச ரீதியாக அல்லது யாருடைய ஒரு நிர்வாண புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு தனிநபர் சம்பந்தமான ஒரு கருத்தினை பிழையாக எழுதியிருக்கின்ற அப்படியான ஒரு செய்திகளுக்கோ அந்த வகையான இணையவழி குற்றங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த போஸ்டை அவர்கள் நீக்குவது என்பது இதுவரை காலமும் எனக்கு தெரிந்த அளவில் நடைபெறுகின்றது இல்லை. ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் இருந்து இப்படியான ரிப்போர்ட்டிங்ஸ் அந்த சமூக வலைத்தள இணைய வலைத்தளங்களினுடைய அந்த தலைமைகளுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் இது எல்லாத்தையும் இந்த கோஆப்ரேட் வேர்ல்டில் முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை. ஆகையால் இந்த நடைமுறை சிக்கல்கள் என்பது இன்று மட்டுமில்லை, அதாவது இந்த குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நடைபெறப் போகின்றன. ஆனால் இதற்கான நடைமுறை சிக்கல்கள் என்பது காலத்துக்கு காலம் இருக்கத்தான் போகின்றது. நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய அரசியலமைப்பை மீண்டும் மீண்டும் அமெண்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இருக்கிற சட்டங்களை காலத்துக்கு காலம் அமெண்ட் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். அதே போல் இந்த இணையவழி குற்றங்களுக்கான சட்டங்களை சரியான முறையில் என்ஃபோர்ஸ் பண்ணுறது, அதாவது பாராளுமன்றத்தினால சட்டவாக்கம் செய்கின்றது மட்டுமில்லாமல் தண்டனைகள் மிகவும் கடினமானதாக ஆக்கப்பட வேண்டும். அந்த ப்ரொசீஜர்ஸ் சொல்லப்படுறது, அதாவது அது இந்த ப்ரொசஸ், அந்த குற்றம் ஒன்று நடைபெற்று அதற்கான கம்ப்ளைனை லாட்ச் பண்ணி அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கின்ற அந்த நடைமுறைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தற்பொழுது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு
தீர்வாக இருக்கின்றது. ஆனால் அது எவ்வளவு காலம் செல்லும் என்பது தெரியாது. ஏனென்று சொன்னால் கவர்மெண்டுடைய பாலிசி, அதாவது எவ்வளவு குயிக் ப்ராசஸாக இருக்கும் என்பது தெரியாது. ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே இங்கே கூறியவர்கள் போல எல்லோருக்கும் சமூக பொறுப்பு இருக்கும். தனி மனித பொறுப்பு என்பது தாண்டி கூட்டு பொறுப்பு என்பது இருக்கின்றது. எங்களுடைய சமூகமாக இணைந்து நாங்கள் ஒவ்வொருவரும் சுய ஒழுக்கத்தோடு இதை எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்ற ஒரு சாரா நினைக்கின்ற பட்சத்தில் சட்டவாக்க கழகத்தில் இருக்கிறவர்கள் அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலிருந்தே நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து கொண்டு வர வேண்டும். இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இதால் வருகின்ற பாதிப்பு இன்னொருடைய ஒரு பிரைவசிக்குள் நாங்கள் புகுர்வது அநாகரிகம் என்பது தொடர்பான. ஆகையால் இங்கு தனிமனித பொறுப்பு அரசினுடைய பொறுப்பு என்பது தாண்டி ஒரு கூட்டு பொறுப்பாக நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் சட்டம் இருந்தாலும் அறம் என்பதொன்று இருக்கின்றது. ஆகையால் இரண்டையும் நாங்கள் 2 தராசில் வைத்து பார்க்க வேண்டும். ஆகையால் இது ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்கின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் குறைக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. குறிப்பாக நான் ஒரு விடயத்தை இங்க சொல்ல விளைகின்றேன். இவ்வளவு காலமும் நாங்கள் ஜெண்டர் கேப் ஒரு சீரியஸான டாபிக்கா பார்த்து கொண்டு வாரோம். பாலின இடைவெளி. இப்ப டிஜிட்டல் ஜெண்டர் கேப் பார்த்து கொண்டு வாரோம். கடந்த மிஸ் சொன்ன மாதிரி 2 வருடங்களாக பாலின அடிப்படையிலான ஆனால் டிஜிட்டல் சார்ந்த இடைவெளி காணப்படுகின்றது இரு பாலாருக்கும் இடையே. அப்ப நான் முன்னர் கலைத்த விடயம் சிறு வணிகங்களை செய்கின்ற பெண் சுயமுயற்சியாளர்கள், அவர்களுக்கு தொழில்நுட்ப ஒரு வாய்ப்பு தந்துள்ளது மெட்டா பிசினஸ் சூட். தங்களோட வியாபார விடயங்களை ஒரு தளத்திலே அவர்கள் ஹேண்டில் பண்ணலாம். அப்ப மெட்டா பிசினஸ் சூட்ல மெசஞ்சர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஒரு தளத்துல இணைக்கப்பட்டிருக்கு. மெட்டா இந்த ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கியுள்ளது. ஏன் நான் இங்கே இவ்வளவு தளங்கள் நிறைய மிஸ்மேரெல்லாம் காய்ச்சிருக்கேன்னா, இந்த தளம் பிரசித்தி வாய்ந்ததாக காணப்படுது என்று சொன்னால் சீப். அப்ப சிறு பெண் முயற்சியாளர்களுக்கு பணம் செலவழிக்க அவ்வளவுத்துக்கு வல்லமை இல்லை. ஆகவே இந்த தளத்தை கண்டிப்பாக பாவியுங்கள் என்று இவன் நான் கூட ஒரு வளவாளராக எல்லா மாவட்டங்களிலும் இதை நாங்கள் பயிற்சி பட்டறைகளில் சொல்லி கொண்டு வருகின்றோம். அவர்கள் அந்த தளத்துக்கு கட்டாயம் வர வேண்டும். அதை விட ஏற்கனவே மிஸ்ஸின் சொன்ன மாதிரி எங்களோட ப்ரொஃபஷனலிசத்தை நாங்கள் வெளியில கொண்டு வரோம்டா தனியா இந்த சோசியல் மீடியாவாக காணப்படுகின்ற ஃபேஸ்புக், இன்ஸ்டா, டிக்டாக்ல இருக்காம லிங்க்டின் என்ற பேஜ்லையும் வாங்க. ஏனெண்டா சிறு முயற்சியாளர்கள் எங்களை விட ரிஸ்க் டேக்கர்ஸ். அப்போ அவர்கள் அவ்வளவு ரிஸ்கை எடுத்து அந்த முயற்சியாண்மையில் ஈடுபடுகிறார்கள். அதே அளவு ரிஸ்கை இன்று நாங்கள் கதைத்து கொண்டிருக்கிற இந்த சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் என்ற ஒரு ரிஸ்கை கட்டாயம் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். ஆகவே நாங்கள் நெகட்டிவ் சைடு அந்த இவ்வாறு நடக்கின்றது என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறது ஒரு புறம் இருந்தாலும், ஏற்கனவே சொல்லப்பட்ட மாதிரி கூட்டு முயற்சிகள் ஓகே அது நடக்கட்டும். இன்னொரு புறம் நல்லதை நோக்கி ஓடுவோம். அதாவது நான் உதாரணமாக சொன்ன இந்த ஃபேஸ்புக் இந்த வியாபாரம் சார்ந்த ஒரு தளம், இதில் அனைத்து பெண் முயற்சியாளர்களும் கட்டாயம் வர வேண்டும். டிஜிட்டல் லிட்ரஸி, அதாவது இந்த எண்ணிமம் சார்ந்த அறிவை நாங்கள் மேலும் மேலும் உயர்த்த இந்த டிஜிட்டல் ஜெண்டர் கேப் ஆனது குறைக்கப்படும். அப்ப இயல்பாகவே டிஜிட்டல் ஜெண்டர் கேப், அதாவது எண்ணிம பால்நிலை இடைவெளி குறைக்கப்படுமேயானால் இவ்வாறான சைபர் ஜெண்டர் பேஸ் வயலன்ஸ் எனும் பிரச்சனை ஓரளவேனும் குறைக்கப்படும் என்பது எனது கருத்து. நான் இதுல உங்களுக்கு நேர்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இது சமூகத்துக்கு போய் சேர்றதால நீங்க ஆன்லைன்ல இருக்கத்தான் வேணும். எனக்கு இதெல்லாம் தெரியும், அதுக்காக நான் ஆன்லைன்ல இருந்து தள்ளி இல்லை, ஆன்லைன்ல இருக்கத்தான் வேணும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, உங்களோட தரவுகள் எதை நீங்கள் பகிர்றீங்கன்றதுல மிக மிக கவனமாக இருங்க. ஓடிபி அந்த 1 டைம் பாஸ்வேர்டை தயவு செய்து கொடுக்க வேணாம். உங்களோட ஏடிஎம் பின் கார்டை நான் கணக்கு இடத்துல நோட் பண்ணியிருக்கிறேன். பேங்குக்கு வர வயது முதிர்ந்தவர்கள் அதங்கிட்ட ஓட்டோ டிரைவர்கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ அது செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், அதுக்கு தான் வங்கி ஊழியர்கள் வங்கியில் அதுக்கு தான் அவைக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது, உங்களுடைய யாரோ பாவிக்கினம், உங்களுடைய யாரோ ஹேக் பண்ணிட்டினமெண்டா நீங்கள் அவையிட்ட போய் அதுக்கான உதவியை கேளுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் அதில் டிஜிட்டல் உலகத்தில் இருக்கத்தான் வேணும், இல்லாட்டி நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுடுவீங்க. அப்போ இருக்கத்தான் வேணும். எதை பகிர்றோம் என்றதில் கவனமாக இருங்க. அது உங்களோட பாஸ்வேர்டை சில பேர் கேட்பினா அது சும்மா ஒரு இன்டர்வியூ மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஆனால் அந்த இன்டர்வியூக்குள்ளே அதை உங்களோட பாஸ்வேர்டை கேட்டுருவீங்க. உங்களோட சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டாக கதைப்பினா அப்போ நீங்கள் என்னத்தை சொல்லுறீங்க,
என்னத்தை பகிர்றீங்க, யாரோட பகிர்றீங்கன்றதை கவனமாக நீங்கள் கையாண்டு கொண்டீங்கன்னா கத்தி மாதிரி தான், தொழில்நுட்பமும் கத்தி மாதிரி தான். நாங்கள் அதனால சமைக்கவும் மேலும் ஒரு ஆளை கொல்லவும் மேலும், அதான் எங்களோட கையில் தான் இருக்குது, நாங்கள் எதுக்கு பாவிக்கிறோம் என்றது. அதோட அடுத்ததான் நான் அந்த நிறுவனங்களுக்கு இப்போ வங்கி, பாடசாலை கல்வி, அதுலேயும் இதுகளை அவையோட ஆரம்ப காலத்தில் இருந்து இது ஒரு கல்வி நடவடிக்கையாக வரணும். எப்படி எங்களுக்கு ஹெல்த் சயின்ஸில் ஒரு பெண்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதை நாங்கள் ஸ்கூலில் இருக்கே எங்களுக்கு எங்களோட ஆசிரியர் சொல்லி தந்தவை, அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இன்னென்ன விதமாக இப்படியெல்லாம் நடக்கலாம், அப்போ எவ்வளோ தூரம் எங்களை பாதுகாப்பாக வைக்கணும்ன்றது பாடசாலை கல்வி முறையில் அறிமுகப்படுத்தப்படணும். சிறு வயதுல இருந்து நாங்கள் சொல்லி கொடுத்தா அவை அதில் விழிப்புணர்வாக இருப்பினோம். எப்படி சமூகத்தில் வர பிரச்சனை எதிர்கொள்ள சொல்லி தந்தினமோ அதே மாதிரி கல்வியில் எப்படி தொழில்நுட்பத்தில் வர பிரச்சனையை கையாளுன்றதையும் கொண்டு வரணும், பாடசாலை கல்வியில் அதை புகுத்தணும். அதோட நிறுவனங்கள் முக்கியமாக வங்கிகள், மற்றது வைத்தியசாலைகள், பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள் தங்களோட இணையதளத்தை அவை நிர்வகிக்கும் போது, அதாவது உருவாக்கும் போது கட்டாயம் செக்யூரிட்டியை உங்களோட பலப்படுத்தணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கொள்ளணும். இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க, ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்கன்னா அவையோட இணையதளம் எவ்வளவு தூரம் செக்யூரிட்டியா அவைய உருவாக்கி இருக்கணும்ன்றதுக்கும் ஒரு சர்டிஃபிகேஷனை கொடுங்க. அவைக்கு அது எவ்வளவு முக்கியம் என்றதை விளங்க வையுங்க. அதோட அவையோட அந்த ஊழியர்களுக்கும் இது சம்பந்தமான பயிற்சினர்கள், அதாவது ட்ரைனிங்கை கொடுங்க. அதை அவையோட ப்ரொமோஷன் ஸ்கீமுக்கிட்ட கொண்டு வாங்க. அவை கட்டாயம் அதை தெரிஞ்சிருக்கணும். அவை பங்கு ஏன்னா வங்கியில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு தன்னை அறியாமலே ஒரு லிங்கை ஓப்பன் பண்ணிட்டாருண்டா வங்கி சம்பந்தமான எல்லா விஷயமும் அந்த ஹேக்கருக்கு போயிடும். அவருக்கு தெரியணும் நான் எதை செய்யணும் செய்யக்கூடாது, அது பாதுகாப்பு சம்பந்தமா அதை ப்ரொமோஷனுக்குள்ள கொண்டு வாங்க. இப்படியான விஷயங்களை நான் சொல்லிக்கொள்றேன். இதுகள் எதிர்காலத்தில் கடைப்பிடிக்கப்பட்டா நாங்க எல்லாருமே சேஃபா இருக்கலாம், பாதுகாப்பா. சரி, இதோடு நாங்கள் இன்றைய எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய எது சிறியது பிள்ளை நிகழ்ச்சியிலே ஐநாவினுடைய திட்டத்திற்கு அமைவாக வடமாகாண மகளிர் விவகார அமைச்சினுடைய ஏற்பாட்டிலே 16 நாள் இந்த வேலை திட்டத்தின் அடிப்படையிலே எண்ணிம தொழில்நுட்பத்துறை சார்ந்த இந்த பயன்பாட்டினால் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு நடக்கின்ற வன்முறை சம்பவங்கள், துஷ்பிரயோகங்கள், இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு தடுத்து கொள்ள முடியும்? நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இல்லாவிட்டால் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் இந்த உலகத்திலே இணையவழி மூலம் இல்லாவிட்டால் தொழில்துறை சார்ந்து தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் நாங்கள் பயணிக்கத்தான் வேண்டும். அதை தடுத்து விட முடியாது. ஆனால் இந்த தளத்திலே நாங்கள் எப்படி பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும், எவ்வாறான பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கிறது, எவ்வாறான நடைமுறைகள் இருக்கிறது, அதை யார் யார் அவதானமாக கையாள வேண்டும், நாங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனாக அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நிகழ்விலே பகிரப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறோம். ஒரு காத்திரமான செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறோம். இது பலதரப்பட்ட தளங்களிலும் பேச வேண்டிய ஒரு விடயம். தொடர்ந்து இது சார்ந்த விழிப்புணர்வுகளை செய்ய வேண்டிய தருணம். நவம்பர் 25 டிசம்பர் 10 வரை அதற்கான கால எல்லையாக அவர்கள் வரையறுத்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அதை தடுப்பதற்கான ஏனைய செயற்பாடுகளையும் தொடர்ந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அவர்கள் குறிப்பிடுகின்ற தொழில்நுட்பத்துறை சார்ந்த வல்லுநர்கள், திணைக்களங்கள், பொது அமைப்புகள், கல்வியல் கல்லூரிகள், அதே போன்ற பல்கலைக்கழகங்கள் அனைவருடைய கூட்டு பொறுப்பாக இது இருக்கிறது என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இது போன்ற நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே எமது இந்த நிகழ்விலே இன்று கலந்து சிறப்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ வணிக கற்கைகள் பீடத்தினுடைய சந்தைப்படுத்தல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி திருமதி டிலோஜினி சங்கரதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதேபோன்று வைதேகி நரேந்திரன் அவர்கள் குறிப்பாக தொலைக்காட்சி நிகழ்வுகளிலே அறிமுகமாகி பல விடயங்களை சமூகம் சார்ந்த செயற்பாட்டிலே முன்னோக்கி சென்றிருக்கின்றார். இன்றும் அவர் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதேபோன்று சட்டத்தரணி இந்த விடயத்தில் உள்ள சட்ட நுணுக்கங்கள் அதை எவ்வாறு இனி நடைமுறைப்படுத்தும், குறிப்பாக அரசு இந்த விடயம் தொடர்பில் எவ்வாறு பாதுகாப்பாக தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும், இலங்கை அரசு என்ற விடயத்தை மக்கள் முன்வைத்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கண்ணனி விஞ்ஞானத்துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜே சம்பந்தா சாரணி அவர்கள் பாதுகாப்பு எப்படி அந்த சமூகத்திலே நாங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது எவ்வாறான விடயங்களில் குறிப்பாக நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட தரவுகள் என்பது எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த என்ற விடயத்தை மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் எதிர்வரும் சனிக்கிழமை மற்றும் ஒரு புதிய விடய பிறப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.